ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? எங்கள் அத்தானோட பையனுக்கு புது நன்மை, அதுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். அம்மா அண்ணி எல்லாருமே சேர்ந்து தான் நாங்கள் போனோம். அக்கா ஸ்ட்ரெயிட்டாக மண்டபத்துக்கு வந்துடுவேன்னு சொல்லிவிட்டு அதனால் நாங்கள் முதல்ல கிளம்பிட்டோம். இதனியாக இருக்கல்ல, அவளோட தம்பியை நான் தூக்கிட்டேன். இது எங்கள் அக்கா பையன். அவன் சின்னவனை தூக்குன நேரத்தில் இருந்தே மிது சிரிக்கவே இல்லை. அவ்வளோ நேரமாக இருந்து மூஞ்சி இப்படியே சொங்கினி வச்சுக்கிட்டு இருந்தா. அவள் எங்கள் அண்ணிக்கிட்ட இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு, அந்த மூஞ்சை மாற்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதால் நான் சின்னவனை கொடுத்துட்டு மிதுனியாவை கையில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாவது சிரிச்சா. எங்கள் அம்மா கையில் அவனை கொடுத்துருந்தேன். அப்போ அழகாக அவனுக்கு முத்தம்லாம் கொடுத்தா சின்னவனுக்கு. இது அக்கா பையன்ல, அதனால தான் ஃபேஸ் காணிக்கலை. துன்யாவுக்கு அவிய அக்கா கிடச்சிட்டா, அதனால ரொம்ப பிஸியாகவே தான் சுற்றிட்டு வரைஞ்சா. நாங்கள் அதுக்கப்புறம் ஸ்டேஜில் போய் எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். சேட்டைக்காரி மீது எங்கே போனாலும் சேட்டை தானே பண்ணுவாள். ஸ்டூடியோக்கார அண்ணன் கூட இருந்து ஒரே சண்டை தான் நடத்திட்டு இருந்திருக்காங்க. அங்கே இருந்து ஸ்டேஜில் போய் நின்றுட்டு டப்பா வச்சுட்டு அடி அடி அப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தா. அண்ணனும் அவ கூட இருந்து நல்லா ஜாலியாக விளையாண்டாங்க. அதனால அவள் கம்பெனி கொடுத்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஆட்டத்தை பார்த்திங்கன்னா யாரையுமே ஆட விடல. ஒரே ஜாலியாக இருந்து ஸ்டேஜில் போய் நின்றுட்டு ஒரே டான்ஸ் தான், டான்ஸ் கச்சேரி தான். நல்லா என்ஜாய் பண்ணுனா இன்றைக்கி மிது. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்தோம். ஃபேமிலியோட எல்லோருக்கூடையும் இருந்து பேசிகிட்டு இருந்தோம், அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கலை. சாப்பிட போச்சுலலாம் மிதுக்கு சாப்பாடு கொடுக்குறதுனால வீடியோ எடுக்க முடியலை என்னால். இன்றைக்கி ஃபேமிலியில் எல்லோரையும் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மிதுவும் நல்லா என்ஜாய் பண்ணுனேன் இன்றைக்கி. அதனால நல்லா ஜாலியாகவே தான் போச்சு இன்றைக்கி ஃபுல்லாக டே. இதான நான் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் சேனல் தொடங்கியிருக்கேன். அதனால் எனக்கு லாங் வீடியோவில் பாட்டு போடலாமான்னு தெரியல. அதனால தான் நான் மிதுன்யா டான்ஸ் ஆடினாலுமே நான் பேக்ரவுண்டில் நான் பேசிகிட்டு இருக்கேன். எந்த வித மியூசிக் எதுவுமே ஆட் பண்ணலை. அதனால் வருத்தப்படாதுங்க. சாரி. ஆனால் இதே வீடியோவை நான் ஷார்ட்ஸில் மியூசிக்கோடி போட்டிருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன்னு, இன்றைக்கி ஃபுல்லாகவுமே மிது என்னை தூக்கவே விடலை. எல்லாரையும் பார்த்துட்டு நான் நடப்பேன். நீ ஃபுல்லாகவுமே அவன் நடக்க மட்டும்தான் செஞ்சுருக்கா. என்னை தூக்கவே விடலை. அது சின்ன பிள்ளைங்கள பார்த்ததோடி கூட கொஞ்சம் சந்தோஷத்தில் அவளுக்கு ஸ்டேஜிலே தான் போய் நிற்கவும் செஞ்சாள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்து சேர்ந்த பிறகு வெளியே போயிட்டு ஒரு 2-3 ஃபோட்டோ எடுக்கலான்னா விடவே இல்லையே. வெறும் சேட்டை பண்ணி கொஞ்சம் 2-3 ஃபோட்டோ எடுத்தோம். அவங்க அப்பா வெளியே இருக்கனால அவங்க அப்பாவுக்கு வீடியோ எடுத்து அனுப்புறதுக்காக வெளியே போய் எடுத்தோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.